நாசமானது. எதை எடுத்தாலும் வேலப்பால் சொன்னாங்க. துன்யா வந்து அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்துல ஒன்றுமே வேற இல்ல, ஆனா ஒன்று இருக்கவென்றிருந்தா அது சாலிஹான மனைவி. என்ன மனைவி? சாலிஹா பேர் இல்ல தெரியுமா? அதுக்கு பேச்சு பேரை கேட்கணும் யாரும். சாலிஹான மனைவி நல்ல மனைவி. என்ன நல்ல மனைவி கருத்தம்? அதே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹான மனைவிக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன? சிலாக்க சொல்ற சாலிஹான மனைவிண்டா மாஷா அல்லாஹ் ஒரு நாள் தஹஜ்ஜத் மிஸ் ஆக மாட்டான். மாஷா அல்லாஹ் எப்படி தெரியுமா? சாலிஹான மனைவின்ற அர்த்தம் ஒரு நாளைக்கு 3 இஜு குர்ஆன் ஓதிடுவா. சாலிஹான மனைவி அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் பேர் சொல்றது மாஷா அல்லாஹ் அவ என்ன செய்வா? தொட்டதுக்கெல்லாம் நேர்ச்ச வைப்பா. ஆனா யாட காசி? யாட காசிங்க? மாப்பிள்ள காசி. அடுத்த வீட்டுக்காரண்ட கோழி எடுத்து உம்மர் கத்தம் கொடுத்த கதை இது. சாலிஹான மனைவிக்கு மருத்துவமிக்கு இஸ்லாத்துல நாங்க நினைக்கிறதில்ல சாலே. சாலிஹான மனைவிக்கு ஒரு அர்த்தம் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உண்ட மாப்பிள்ள எப்ப அவளை பார்த்தாலும் மாப்பிள்ளையோட கண் இன்னும் ஒரு பெண்ணின் பக்கம் போகாது. ஈக்குதாங்க அப்படி விட்டுலுக்கு எப்படி? சாலிஹான பெண்ணுக்குரிய ஒரு வரை விளக்கம் ஹதீஸ் நான் பின்னுக்கு சொல்லுவேன். ஒரு வரை விளக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் எப்படி இருப்பாண்டால் அவளை பார்த்தால் தந்த கணவனுக்கு இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கணும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வரவே மாட்டாது. அவ்வளோ அழகா விட்டுக்குள் இருக்கிறார். நல்ல மாப்பிளக்காக வேண்டி கண் அலங்கரிச்சு வச்சுக் கொண்டிருக்கிறோம். நாங்க அழகு பார்க்கணும் எங்காலும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க போகணும்? கல்யாணம் ஒன்று கூட்டிட்டு போகணும். அதுக்குத்தான் அழகு காக்க. எங்கட மனைவி அழகு நாங்க பார்க்கறதுல ரோட்ல போற யாராவது பார்த்து கமெண்ட் சொல்லணும். இதான் இன்றைக்கு ஹாலத். எங்கட மனைவி அழகு நாங்க பார்க்கணும். இது இபாதத்தில் சாலிஹான மனைவி. ஒரு பெண்ணுடைய உலகத்தில் ஒரு மனிதனை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்று தான். மூணாவது இன்னும் ஒன்றும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிக்காஹ கொண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒன்றுதான். அல்லாஹ் இதுல நம்பிக்கை நசீவாக்குவானாக. இத வாலிபர்களே, பெற்றோர்களே, இதை நம்புங்கோ. நான் சொல்லக்கூடிய பியோ சுத்தமான குர்ஆன். இந்த வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டோம். இதுல சந்தேகம் இல்ல, இந்த சந்தேகத்துக்கு இடம் இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில நிக்காஹ் செய்யுங்கோ, செல்வம் பெருகும். பணக்காரனாக பணக்காரனாக பணக்காரனாகிறதுக்கு குர்ஆன் 3 முறை சொல்லிக்குது. 3 முறை 3 வகையான மருந்து சொல்லிக்குது பணக்காரனாகிறதுக்கு. அது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது. அதுல 2 முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம். இன்னும் 2 இருக்குது, அது எல்லாருக்கும் காமனானது. ஒன்று இருக்குது, தக்வாவை கொண்டு பணம் வரும். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யாருடைய வாழ்க்கையில தக்வா இருக்குமோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையாத புறத்தில் ரிஸ்க் கொடுப்பான். இரண்டாவது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்ய ரிஸ்க் வரும். மூணாவது குர்ஆன் சொல்லுது, வாழ்க்கையில வியாபாரம் எல்லாருக்கும் காமன். நிக்காஹ் செய்யுங்கோ, தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற நிக்கா நோக்கத்தில் நிக்காஹ் செய்யுங்கோ, அவனுக்கும் அல்லாஹ் உதவி செய்வோம். கேளுங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஜிப்து லிமன் இப்தகல் கினா பிகைரின் நிக்காஹ். கல்யாணம் முடிச்சாம பணக்காரன் ஆகணும் என்று கனவு காண்றானே, அவனை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னப்பா கல்யாணம் முடிச்சல்லையா? இல்ல, ஜப்பான் போயிட்டு வந்து முடிச்சிறேன். நீங்க ஒரு நாளும் வாரல்ல வாப்பா ஜப்பான் போயிட்டீங்க. நீங்க வார பத்தினித்தனமா வாரில்ல, பத்தினித்தனமா வாரில்ல, வாரது ரொம்ப குறவு இல்ல. மாஷா அல்லாஹ். நீங்க மனிதன், நீங்க மக்கள்ல. நான் வெளியே போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் இல்ல. வயது வந்துட்டுதா, ஒரு மனைவியை காப்பாற்றலுமா, ஒரு பிள்ளைக்கு சோறு போடலுமா, தனிய வாழ வைக்கலுமா,
வருஷத்துக்கு 3 உடுப்பு வாங்கி கொடுக்கலுமா? கல்யாணம் முடிங்கோ. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஜிப்து லிமன் இப்தகல் கினா பிகைரி நிக்காஹ் வல்லாஹு அஸ்ஸ வஜல்ல يقول ان يكونوا فقراء يغنيهم الله. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏழைகளை பார்த்து நிக்காஹ் செஞ்சுக்கோங்க, நான் பணக்காரனா ஆக்கி வைப்பேன். யாண்ட அல்லாஹ்ட பேச்சுல யாருக்கு அப்ப டவுட்? அல்லாஹ்ட பேச்சுல யாருக்கு டவுட்? யாருக்கு சந்தேகம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அத்தீஉல்லாஹ ஃபீமா அமரக்கும், அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யுங்கோ. யுன்ஜிஸ் லக்கும் மா வஅத லக்கும் பிஹி மினல் கினா, அவன் எதை உங்களுக்கு வாக்களித்தானோ அதை அவன் நிறைவேற்றுவான். அவன் சொன்னதை நீ செய். ஏழைய பார்த்து, இல்லாத பெண்ணை பார்த்து, இல்லாத பெண்ணுண்டா நீங்க போயிட்டு குடிசையில முடிக்கவும் வானம், அப்படி சொல்லும் இஸ்லாம். இல்லாத பெண்ணுண்டா குடிசையில முடிக்க அர்த்தம் இல்ல. உங்களுக்கும் ஒரு குடும்பம் என்று சொல்லி போறதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு புஃபு தரம் ஒன்று இருக்கு. பணக்காரனுக்கு அந்த பணம், ஏழைக்கு அந்த தரம். இது ஒரு முறை வச்சு இஸ்லாத்தில். அதுக்காக வேண்டி ஏழைய முடிக்க சொல்லிக்குது, நாளைக்கு எங்க போற ஏழைக்குன்னு சொல்லி போட்டு ரயில் ரோட்ல போய் முடிச்சு வாரம் யாரும் போயிட்டு ஊடு இல்லாம இருக்கிறாங்க சொன்னா இஸ்லாத்துல முறை இருக்குது. அப்ப நீங்க முடிச்சுக்கோங்க. ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹ் அவுனுஹும், 3 பேருக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமை, அல்லாஹ்வுக்கு வாஜிப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்பிக்கை நசீபாக்குவானாக. நபியினுடைய வார்த்தைகள். அந்த அபூபக்கருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சதோ அந்த நம்பிக்கை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தருவானாக. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொல்றாங்க, 3 பேருக்கு அல்லாஹ் உதவி செய்யறது கடமை. அதுல ஒன்று தான் அன்னாகிஹுல் அஃபீஃப், பத்தினித்தனத்தை கடைபிடித்துக் கொள்ளணுமே என்ற நோக்கத்தில் கல்யாணம் முடிக்கக்கூடியவர். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு சஹாபி இருந்தாங்க, அவருடைய பேர் ஹுலைப். ஒரு ஆச்சரியமான சஹாபி, அன்சாரிகளை சேர்ந்தவர். இவருக்கு கல்யாணம் பேசுறாங்க, கல்யாணம் ஒன்னும் செட் ஆவதில்ல. அப்ப நபிசன கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டியா வாப்பா? இல்ல சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு போ, அவருடைய மனைவிய புள்ளைய பேசு என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்ப இவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், வாப்ப சொன்னாரு, பொண்ட வாப்ப சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அனுமதி தாங்கோ, உங்களோட கட்டளை தான், சந்தேகம் இல்ல. மனைவிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்றேன். உங்களோட மனைவி உங்களோட வேலைக்காரி அல்ல, அவள்கிட்ட மசூரா பண்ண. நபி சொல்றாங்க, உங்களோட மகளை இவருக்கு முடிச்சு கொடுங்கோன்னு சொல்லி. இவரு சொல்றாரு, நான் என் மனைவிட்ட கேட்டுக்கொண்டு வரேன். அரே, நபி சொன்னா மறு என்னப்பா? நபி சொன்னா மறு என்ன? இல்ல, நபி ஆர்டர் போடல, நபி ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, நபி கட்டளை போடல. இதுதான் குடும்ப வாழ்க்கைன்றது. நாளைக்கு ஹஜ்ஜி பரடி அவங்க போமே, ஹஜ்ஜி பரடி ஆகும். எங்க ஸ்வீட் குளிச்சு அவங்களுக்கு ஹஜ்ஜி போறதுக்கு மா பொண்டாட்டிக்கு தெரியும். எப்படி அப்ப இது ஒரு ஹஜ்ஜி போமுன்றாரு, ராவ் மங்கள் அடிச்சாரோ அல்ல ஸ்வீட்ல முடிஞ்சுதா? ஹஜ்ஜிக்கு போறாலும் மஷூரா செஞ்சு போயிட்டு. இது ஹதீஸ். ஒரு நபி சொல்றாங்க, அவங்களோட மகளை இந்த சஹாபிக்கு முடிச்சு கொடுங்க. அவர் சொல்றாரு, என்ன யா ரசூலல்லாஹ், ஹத்தா அஸ்தஅமிர மின்ஹா, என் மனைவிட்ட போய் கொஞ்சம் மஷூரா செஞ்சு வரவான்னு கேட்டாங்க. அங்க போனா நபி சொன்னாங்க, கேட்டுக்கிட்டு வாங்கோ. அங்க போயிட்டு கேட்டா, இவருக்கு இன்ன சஹாபிக்கு உங்களோட மகளை எங்கட மகளை முடிச்சு கொடுக்க சொல்லி நபி சொன்னாங்க. உன்ன மசூரா என்ன உம்மான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பொம்புல கேட்ட ஒரு கேள்வி, ஹாஹா, நபிக்கு ஸல்லல்லாஹு எங்கட மகளை தவிர வேறொருத்தரும் கிடைச்சல்லையாமோ அவருக்கு கொடுக்கறதுக்கு? வகது மனஅனா மாமின் புலானின் வகது மனஅனா, நாங்க இவரை விட, இந்த சஹாபியை விட, இந்த மனிதரை விட எவ்வளோ நல்ல மக்கள் எல்லாம் கேட்டு வந்து நாங்க கொடுக்காம நாங்க அதை விட மேல பார்த்தோம். எங்களுக்கு இவர் நபி இவரே அனுப்பிக்காரு, எங்களுக்கு கொடுக்கலா, எனக்கு தான் விருப்பம் இல்ல என்று சொல்லி இந்த பெண் மறுத்துட்டார். சுப்ஹானல்லாஹ். விஷயம் முடிச்சு.
உம்மா வாப்பான் டிசைட் பண்ணாங்க, கொடுக்கற இல்ல. நபி சொன்னாங்க கொடுக்க சொல்லி, வேண்டிக் கொண்டாங்க கொடுக்க சொல்லி. இந்த பொம்புளை புள்ள திரை பின்னுக்கு இருக்குது. அவ சொன்னா திரைக்கு பின்னால் இருந்து வல் ஜாரியத்து ஃபீ சத்ரிஹா தஸ்தமிஅ, உம்மாம் வாப்பாம் பேசிக்கொள்ற பேச்ச அந்த குமரு புள்ள அந்த பொம்புளை புள்ள திரைக்கு பின்னால் இருந்து கேக்குது. அவ சொன்னா, வாப்பா உம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த மாப்பிளைய தட்டுறது சரி, பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க பாத்துக்கோங்க யாருடைய பேச்ச தட்டுறீங்கன்னு சொல்லி. தற்றது அவர் அல்ல, தற்றது யாருடைய பேச்ச. அத்துரீதூன அன் தருத்து அம்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் கான கத் அமர் ஃபன்கிஹூஹு. அவருக்கு என்னத்தான் நபி சொல்லியிருப்பார் என்றிருந்தால் என்ன முடிச்சு வைங்கோன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஏழை சஹி பொம்புல மட்டுமல்ல ஏல, சில கட்டங்கள்ல பெண்ணிடத்துல பணம் இருக்குது, மாப்பிள்ள ஏல, ஒரு மாப்பிள்ள வசதி இல்லாதவர். இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஒன்றை சொல்றேன், நான் வெட்கமில்லா உண்மையை பேசுறது, நான் வெட்கப்படவும் மாட்டேன், யாருடைய பழிப்பையும் பொருட்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நாங்க இவ்வளவு தீன் பேசுறோம், ஆனா எங்களை வீட்டுக்குள்ள வந்த மருமக்கள்கிட்ட யார்கிட்ட தீன் குறவு? எல்லாரும் தீன் பேசுவாங்க, ஆனா மருமகன் தீன்தாரியாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி. மருமகன் எடுக்கக்குள்ள பாக்குறாங்க, மகள் இல்லையா, உங்களோட மகள் வானத்தால வந்தது இல்ல, உங்களோட மகள் தான் தெரியவில்லை, என்ன பாத்திமாவோட மேலானவா? எல்லாரும் பேசுற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின்படி, நபிசாவுடைய உடுப்பின்படி, நபியினுடைய இப்படி நாங்க ஒத்தரும் விருப்பம் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மருமகனை போல ரெண்டு மருமகன். ஹஜ்ரத் அலி ஒரு ஏழையாக வந்தார், கூலி வேலை செய்யக்கூடியவர் தான் நபி மருமகன் எடுத்தாங்க, கூலி வேலை செய்யக்கூடியவர். ஒன்று நாங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள நாங்க பார்க்கணும், ஏழை பெண்களை பார்த்து முடிப்போம், பணக்கார பெண்கள் பார்க்கணும், பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்க பார்க்கணும். நாங்க பேச்சு ஏழைகளை முடிச்சுக் கொள்வோம், எங்கட பணம் தங்க கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ். கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, பாப்பா மகனும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் புகழ்ல இந்த சஹாபி ஷஹீதாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அஸ்ஹாபியை தூக்கி மடியில வச்சு கொண்டாங்க. நபியினுடைய மடிதான் மடியாக இருந்துச்சு, கட்டிலாக இருந்துச்சு. கபருக்குள்ள நபி இறங்கினாங்க, ஜனாசா அடக்கிட்டு வந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, எங்கட ரெண்டு கண்களாலையும் நாங்க மதீனாவுல பார்த்தோம், மதீனாவுல இருந்த விதவைகள்ல இந்த பெண்ணை போல பெரிய ஒரு பணக்காரியை நாங்க கண்ணால காணல. மதீனாவுல இந்த பெண்ணை போல ஒரு பணக்காரியை நாங்க கண்ணால காணல. நபி துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா வலா தஜஅல் அலைஹி கத்தன் கத்தா. நபி துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் வைக்காதே, இந்த பெண்ணுக்கு யா அல்லாஹ் நாங்க சொல்லுவே வானத்தை திறந்து குருடு சொல்லி. இதே போல நபி துஆ கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபியினுடைய துஆ எந்த அளவுக்காக சொன்னா, கமா கான பில் அன்சாரி ஐபுன் அன்ஃபக மின்ஹா. மதீனாவுல எந்த ஒரு அன்சாரிகள்ல எந்த ஒரு விதவை பெண்ணும் இருக்க, இந்த பெண்ணை போல சதகா கொடுக்கக்கூடிய, தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்ணை காணல என்ற சஹாபாக்கள் சொல்றாங்க. எனவே நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது வறுமையை ஒழிக்கக்கூடியது, செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது. பணம் சும்மா வரும், எங்களை வரும் யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில ஏராளமான மக்களை பார்த்திருக்கிறோம். வாலிபர்களே, மாமாட்ட வாங்க வேண்டாம், சீதனம் கேட்க வேண்டாம், கைக்கூலி கேட்க வேண்டாம், இது மஹர் கொடுத்து முடியுங்க. மஹர் கொடுத்து நீங்க சொல்லுங்க, ஓண்ட சொத்து உனக்கிட்ட இருந்தாலும் அது ஓண்ட சொத்து, ஓண்டத்துல நான் கூதல் காய வரமாட்டேன். இன்றைக்கு என்ன தெரியுமா, கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் பார்த்தா விசிட்டிங் கார்டும் பிரிண்ட் பண்ணிக்குது. என்ன மாமாட பிசினஸ்ல மருமான பங்கு. இன்றைக்கு எந்த அளவுக்கு கேவலம் உண்டா சமூகம் நடந்தது சொல்றேன். ஒரு கல்யாணம் நடந்தது, கல்யாணம் உண்டு, கிட்டத்தட்ட 7 நாள் கல்யாணம். எத்தனை நாள் கல்யாணம்? 7 நாள். சாப்பாடு 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 சாப்பாடு, பெரிய சாப்பாடு.